ஹே கைஸ், 1888ல லண்டனோட ஒயிட் செப்பல் ஸ்ட்ரீட் ரொம்பவே பயங்கரமாக மாறிச்சு. நைட் டைம் வந்தாவே அங்கே இருக்க லேம்ப்ஸ் எல்லாமே ஃப்ளிக்கர் ஆகும், ஃபாக் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகும், ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாமே எக்கோ கேட்கும். ஆனால் ஷேடோஸ் கூட உயிர் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த டைமில் அந்த இடத்துல அவ்வளோ பெரிய மிஸ்டீரியஸான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அது இன்னைக்கு வரைக்குமே அன்சால்வ்டாக இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் ஒரு சீரியல் கில்லர் ஆக்டிவாக இருந்தான். அவன் பேர் ஜாக் த ரிப்பர். போலீஸ் அஃபிஷியல் ரெக்கார்டில் கெனானிக்கல் ஃபைன்னு சொல்கிற 5 கன்ஃபார்ம்டு விக்டம்ஸ் இருக்காங்க. எல்லா விக்டம்ஸுமே மிடில் ஏஜ் உமன் தான். இந்த மாடல்ஸில் ரொம்பவே ஷாக்கிங்கான பார்ட் என்னென்னா த்ரோட்டான டீப் கட், அப்புறம் அப்டமன் ஓப்பன் பண்ண மாதிரி ப்ரிசைஸான கட்டு. சில கேஸ் எல்லாம் ஆர்கன்ஸ் ரிமூவ் பண்ணியிருந்ததாக சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு டாக்டர்ஸ் எல்லாமே ஒரே டவுட்டு, இது ரேண்டமான வயலன்ஸ் மாதிரி தெரியல, இந்த கட் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்குது. அந்த போலீஸ்க்கு இருக்க ஒரே டவுட் என்னென்னா, இவன் என்ன சர்ஜனா இல்லை மார்டிஷியனா இல்லாட்டி டெத்துக்கு ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுற யாரோவா. ஆனால் எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடைக்கல. போலீஸ்க்கு அப்போ ஃபாரன்சிக் இல்லை, ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இல்லை, சிசிடிவி இல்லை. ஸோ எவிடன்ஸ் எல்லாமே டிஸப்பியர் ஆகிடுச்சு. சஸ்பெக்ட் ரொம்ப பேர் இருந்தாங்க. டாக்டர், ஆர்டிஸ்ட், இமிகிரன்ஸ், ராயல் கமிஷன் கூட தெரிஞ்சிருக்கு. ஆனால் நோ அரெஸ்ட், நோ கன்ஃபெஷன், நோ சாலிட் ப்ரூஃப். ஜாக் த ரிப்பர் ஃபேஸ் இல்லாமல், நேம் இல்லாமல் ஹிஸ்ட்ரியிலேருந்தே டிஸப்பியர் ஆகிட்டான். ஜாக் த ரிப்பர்னு பேர் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, போலீஸ்க்கு வந்த மிஸ்டீரியஸ் லெட்டர் தான். ஃப்ரம் ஹெல்னு சைன் பண்ணி அனுப்பியிருந்த ஒரு லெட்டரில் ஹாஃப் ஹியூமன் கிட்னியை அட்டாச் பண்ணியிருந்ததா சொல்கிறாங்க. அது ரியல் கில்லர் அனுப்பின லெட்டரா இல்லாட்டி ஃபேக்கா இன்னுமே டிபேட் போயிட்டுருக்கு. 100+ இயர்ஸ் ஆகியும் அவனை பற்றி ஒரு ஆன்சர் கூட கிடைக்கல. எல்லாமே மிஸ்ட்ரியாக இருக்குது. அண்ட் ஒயிட் செப்பல் ஸ்ட்ரீட் இன்னுமே நைட் டைமில் சைலண்ட்டாக இருந்தாலும் அந்த பயமோட எக்கோ இன்னுமே அங்கே இருக்குது.